Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். அப்படியே 2ஆம் தீமோத்தி 2ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நல்லதான் சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது விசுவாசியுங்க. நல்ல ஒரு ஆமென் சத்தமாய். மீண்டும் ஒரு விசை 2 தீமோத்தி 2:13 வாசிக்க போகிறோம். கவனமாய் கவனியுங்கள். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அருமையானவர்களே, என்ன ஒரு வார்த்தை! அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த ராத்திரி வேளையிலே உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் உண்மை உள்ளவர். முடிக்கலாமா? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நல்ல வைராக்கியமாய் அவருடைய வார்த்தை அறிவியுங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் ஊழியம் செய்கிற இந்த ஊழியக்காரர்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று. இல்லை பிரியமானவர்களே, தம்முடைய நாமத்தை விசுவாசித்த, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரும் அவராலே அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பவுல் சொல்றாரு, தான் ருசித்து பவுலுக்கு தீமோத்திக்கு சொல்றாரு, நான் அனுபவித்த இந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் சொன்னதை அவர் மாற்ற மாட்டார். அவர் சொன்னதிலே அவர் மாற மாட்டார். அவர் தாமே தன்னையே மறுதலிக்க. அருமையானவர்களே, தன்னுடைய தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார், தன்னையே மறுதலிக்காத ஒரு தேவன். ஆனால் இந்த தேவன் மறுதலிப்பை பார்த்தவர், உணர்ந்தவர். யூதாஸ் அவரை மறுதலித்தான், பேதுரு அவரை மறுதலித்தான், தன்னோடு கூட இருந்த எல்லா சீஷர்களும் அவரை மறுதலித்தார்கள். யோவான் 6:60 சொல்லுகிறது, அவரை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். 30 வெள்ளி காசுக்காக சாத்தானால் ஏவப்பட்டு யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான்.
சேவல் கூவுகிற நேரத்திலே 3 முறை கூவுகிற நேரத்தில் பேதுரு மறுதலித்தார். மறுதலிப்பை பார்த்த தேவன் சொல்லுகிறார், அவர் யாரையும் மறுதலிக்க மாட்டாராம். என்னங்க ஒரு ஆமீன் வந்திருக்கணுமே. மறுதலிப்பை தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பார்த்தவர். அருமையானவர்களே, மறுதலிப்பு ஒரு பயங்கரமான வேதனையானது. ஒருவேளை உங்கள் புருஷன் உங்களை மறுதலித்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை மறுதலித்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சொந்தங்களோ உங்களுக்கு துணையாய் நின்றவர்கள் கூட உங்களை மறுதலித்திருக்கலாம். ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தன்னை தானே மறுதலிக்க மாட்டாராம். இந்த தெய்வத்தை பவுல் அனுபவித்து சொல்றாரு தன்னுடைய தீமோத்திக்கு. இந்த தேவனை நீ ஆராதிக்கிறாய், இந்த தேவனை நீ சேவிக்கிறாய், இந்த தேவன் உன்னை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நீ பயப்படாதிருங்கள். இன்னைக்கு இரவு வந்தவர் உங்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு மெய்யான தீர்க்க தரிசனம் இது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Hallelujah. Yes, he is faithful. அவருடைய உண்மைத்துவத்தை யாரால் விவரிக்க முடியும்? எபிரேயன் ஆக்கியோன்ல சொல்லுகிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அவர் ஒரு முறை சொன்னால் 2 தரம் நம்முடைய செவிகளில் தொனிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன்னை தானே மறுதலிக்க மாட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். உண்மை உள்ள தெய்வமாம் இவர். இவரை நாம் நம்பலாம், இவரை நாம் விசுவாசிக்கலாம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில இந்த இயேசு யார் என்று நீங்கள் ஒருவேளை அறியும்படியாக இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். இந்த இயேசு நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் நம்பலாம். மனுஷன் மாறுகிற வண்ணமாய் அவர் மாற மாட்டார். அவர் மறுதலிக்க மாட்டார். நம்ம யார் வேணாலும் மறுதலிக்கலாம். மறுதலியாத ஒரு தெய்வத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இவரை நீங்கள் இந்த ராத்திரி விசுவாசித்தால் அவராலே நீங்கள் இந்த சூழ்நிலைகளை தாண்டி வெளியே வருவீர்கள். வியாதியை தாண்டி வெளியே வருவீர்கள். கடனை தாண்டி வெளியே வருவீர்கள். சூனியத்தை தாண்டி வெளியே வருவீர்கள். உங்கள் வாழ்க்கையில எரிகிற அக்கினியை தாண்டி வெளியே வருவீர்கள். காரணம், இவர் உண்மை உள்ளவர். அவர் தன்னை தானே மறுதலியாதவர். ஆமென். இந்த உண்மை உள்ளவரை குறித்துதான் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு சில சத்தியங்களை காட்டிக் கொடுத்து அந்த உண்மை உள்ளவரை இன்றைக்கு வரவேற்க போகிறோம். அவர் தான் இன்னைக்கு வந்து உங்களை விடுவிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வீட்டில் இன்றைக்கு அற்புதம் நிகழ போகிறது. நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப போகிறதில்லை. காரணம் நான் அல்ல. This man cannot do anything in your life. என்னால உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனே ஒரு உண்மை உள்ளவரை. அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. பாடுவோமா? எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. கையை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். விசுவாசத்தோடு எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். பிரியமானவர்களே, யார் இந்த உண்மை உள்ள தேவன்? யார் இந்த உண்மை உள்ள கர்த்தர்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 Corinthians chapter 1 verse 9.
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்னு சொன்னல, அவர் உங்களை எதற்காக அழைத்தாராம்? பிரியமானவர்களே, ஒரு சிலரை அப்போஸ்தலராக அழைக்கிறாரு, ஒரு சிலரை சுவிசேஷகராக அழைக்கிறாரு, ஒரு சிலரை பெரிய ஊழியக்காரர்களாகும்படி அழைக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாரையும் அப்படி அழைப்பதல்ல ஆண்டவர், ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அழைக்கிறார். ஆமென். இன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மறைவா இருக்கிற இடத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஒருவேளை நீங்களும் கூட எத்தனையோ காரியங்களை தேவனுக்காக செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உலகம் தெரியாது, உலகம் உங்களை அறியாது. ஆனால் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எதற்காக நம்மை அழைத்தார் என்று இங்கே பேசுகிறார். கிறிஸ்துவோடு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் என்று பரவசப்பட்டு துணிகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆனால் அழைப்பிலே ஒரு மிக முக்கியமான அழைப்பு ஒன்று இருக்கிறது. அவரோடு ஐக்கியமாயிருப்பது ஒரு அழைப்பு. ஒவ்வொரு நாளும் அவரோடு சஞ்சரித்து வாழ்வது ஒரு ஐக்கியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது ஒரு ஐக்கியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து தியானிக்கிறீர்களே, அது ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? You might do great things. நீங்கள் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால் அழைப்பு பிரயோஜனமற்றது. இன்னைக்கு கர்த்தரால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், அவர் உங்களை அழைத்த பிரதானமான ஒரு நோக்கம், நீங்கள் அவரோடு ஐக்கியமாயிருக்க, அவருடைய பாதத்தில் அமர, அவர் சத்தத்தை கேட்க, அவரோடு நடக்க, அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்வதற்காகவே உங்களை அவர் அழைத்திருக்கிறார். அந்த தேவன் உண்மை உள்ளவராம். ஐயா, உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஐக்கியம் மனுஷர்களோடு இருக்கிறது, சந்தோஷம். உங்கள் ஐக்கியம் உங்களை துரோகம் பண்ணி உங்களை மறுதலிக்க போகிற மனுஷர்களோடு சிறப்பா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிற யூதாசோடு சிரித்து ஒரே மேஜையிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷம். ஒரு நாள் உங்களை தெரியாது என்று சத்தியம் பண்ண போகிற பேதுருக்களோடு நீங்கள் உட்கார்ந்து ஐக்கியமா இருப்பது சந்தோஷம். ஆனால் உங்களை எந்த விதத்திலும் மறுதலிக்காத ஒரு உண்மை உள்ள தேவத்தோடு உங்களை ஐக்கியமாய் இருக்க ஒருவர் அழைத்திருக்கிறார். அவர் தன்னை தானே மறுதலிக்காத ஒரு உண்மை உள்ள தெய்வம். He will not forsake himself. He is faithful God. Do you have a good strong fellowship with the Lord? உங்கள் தேவனோடு உங்களுக்கு ஒரு பயங்கர நெருக்கமான ஐக்கியம் இருக்கிறதா சகோதரனே? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள். But you are far away from Christ. கிறிஸ்துவை விட்டு தூரமா இருப்பீங்கன்னா நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அதனுடைய நோக்கமே இழந்து போய்விட்டீர்கள். If you are first time, இந்த இடத்திற்கு முதல் முறையாய் நீங்கள் வந்திருப்பீங்க என்றால், இந்த இயேசு உங்களை அழைக்கிறார். அவரோடு உங்களை ஐக்கியமாயிருக்க, இந்த உலகத்தோடு அல்லங்க, மனுஷர்களோடு அல்லங்க, உங்களுக்கு மறுதலிப்பை கொடுக்க போகிற மனுஷர்களோடு அல்ல, மறுதலிக்காத மாறாத உண்மை உள்ளவர் என்று பெயர் பெற்ற நீங்கள் ஆராதிக்கிற தேவனோடு உங்களை ஐக்கியமாயிருக்க. எத்தனை பேர் இந்த ராத்திரி உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? ஆண்டவரே,
உம்மோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம் சில நாளாய் விரிசல் பட்டிருக்கிறது. உம்மோடு இருக்கிற என்னுடைய ஐக்கியம் கொஞ்சம் சற்று தூரமாய் போய்விட்டது. பிரியமானவர்களே, எலியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தார். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் எலியா காகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வேறு விதமாய் சந்தித்தார். ஆமென். காகத்தை அல்ல, காகத்தை அனுப்புகிற தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை சுகத்துக்காக காத்திருக்கலாம், ஒரு விடுதலைக்காக காத்திருக்கலாம். If you need miracle and provision from God, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வேணுமா? காகங்களை அல்ல நீங்கள் ஐக்கியம் வைத்திருப்பது, எல்லாம் செய்ய வல்லவராகிய தேவனோடு உங்கள் ஐக்கியம் இருந்தால் அவர் எதையுமே உங்களுக்கு செய்வார். சொல்லுங்கள், எல்லாம் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு அவர் எல்லாம் செய்வாருங்க. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு ராத்திரி உங்க ஐக்கியத்தை அவரோடு வைங்க. ஒரு மணி நேரமாவது ஒரு நாள் அவரோடு செலவிடுங்க. அதிகாலையில் அவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க, வார்த்தை மூலமாக அவரை தேடுங்க. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவரோடு உங்கள் ஐக்கியம் இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த மனிதனோடு ஐக்கியம் வைக்க விரும்புகிறார். மனுஷர்களோடு ஐக்கியமாய் இருக்கும்படி விரும்புகிறார். அதனால தான் மத்தேயு 28 அதிகாரத்திலே 19-20 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், பூமியினுடைய கடைசி பரியந்த நாட்கள் வரையிலும் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. விலகாத ஒரு தெய்வமா அவர். எங்க அவர் விலகாத ஒரு தெய்வமா? எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டாராம். உங்களோடு கடைசி பரியந்தம் இருப்பாராம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரி அந்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. He will be with you till the last. இம்மையிலும் இருப்பாரு, மறுமையிலும் இருப்பாரு. வாழ்ந்தாலும் இருப்பாரு, மரித்தாலும் அவர் கூட இருப்பாரு. இந்த தெய்வனை விட்டு நீங்கள் தூரம் போகாதிருங்கள். அவர் உங்களோட ஐக்கியமா இருக்க விரும்புகிறாரா? எவ்வளோ பெரிய ஆண்டவருங்க. ஏங்க, நம்ம இயேசுவை விட ஒரு பெரிய விஐபியை நம்ம யாருமே இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னங்க இவ்வளோ சாதாரணமாக ஆமேன்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க என் இயேசு எல்லா விஐபியை விட வி எத்தனை வி போட்டாலும் பத்தாது, அவ்வளோ பெரிய விஐபி. அவர் சொல்றாரு, உன் கூட நான் ஐக்கியமா இருக்க விரும்புறேன், உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன், உன் கூட நான் பேச விரும்புறேன், உன் கூட நான் நடக்க விரும்புறேங்கிறாரு. இவ்வளோ பெரிய ஆளை விட்டுட்டு அற்ப மனுஷன் எனக்கு உதவி செய்வான்னு நம்ம அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம், நாடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, டாக்டர்ஸ்னால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரவாதிகளால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பாஸ்டராலே உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒருவரை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், இவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவர் மேல் விசுவாசித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த ராத்திரி எல்லாம் ஒளிந்து போகும், அவர் ஒளிந்து போவதில்லை. நீங்க நம்பி இருக்கிற தாப்பன், தாய், சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போய் விடுவார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை என்று சொன்னவர் ரெடியா இருக்கிறாருங்க. அவர் ரெடியா இருக்கிறார். பக்கத்துல அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை என் கூட ஐக்கியமா இருக்க அழைத்தேன். இன்னைக்கு ராத்திரி என்ன தெரியுமா ஒரு பெரிய மிரக்கல் நடக்க போகுது. இயேசுவோடு கூட உங்களுக்கு துண்டித்து போன அந்த உறவை இயேசு இன்றைக்கு மறுபடியுமா உங்களை சேர்த்து கொள்ள போறாரு. உங்களை அவர் ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வர போறாரு. அதுவே ஒரு பெரிய மிரக்கல் இன்னைக்கு ராத்திரி. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஐயா, இயேசு உன்னை மிகவும் நேசிக்கிறார். இயேசு இன்றைக்கு உன்னை மிகவும் நேசிக்கிறார்.
எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் சிலராய் இந்த இடத்துல வந்தது தற்செயல் அல்ல. இட்ஸ் நாட் ஈஸி டு கம். நீங்கள் வந்திருப்பீங்க என்றால் அவர் உங்களோடு ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். அதனால தாங்க எல்லாம் தடையும் தாண்டி நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. யூ கேன் டூ எனிதிங் டுநைட். இன்னைக்கு ஒரு வேலை நாள், எதை வேணாலும் நீங்க இன்னைக்கு ராத்திரி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஓய்வெடுத்திருக்கலாம். ஆனால் தெய்வத்தை தேடி இன்னைக்கு இரவு வந்திருக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. என் மகனே, என் மகளே, என்னோடு நீ ஐக்கியம் கொள்ள நான் உண்மை உள்ளவராயிருப்பேன். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்க அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனோடே கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று சொன்ன விரும்புகிற தேவனுக்கு மனிதன் ஒரு பெரிய மனமுறிவை கொடுத்தான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பிரியமானவர்களே, நான் உன் கூட ஐக்கியமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் முதலாக ஒரு மனுஷனை தேடி அவனோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். அவனோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். He is hiding himself. ஐயா, ஆண்டவர் உங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாராம். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஒளிந்து கொண்டிருக்கிறார்களாம். பக்கத்துல தட்டி கேளுங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது. சொல்லுங்களா ஆமென். Whatever you try to do, you cannot hide from his eyes. அவர் கண்ணுக்கு மறைவாக உங்களால என்னால எங்கேயுமே போகவே. எங்கங்க ஓடுவீங்க? தாவீது சொல்றாரு, வானத்துக்கு ஏறினால் அவர் அங்க வர்றாரு, பாதாளத்துல படுக்க போட்டலான்னு பார்த்தால் அங்கேயும் வராரு, பூமியின் கடையாந்தரங்கள்ல போய் எங்கேயாவது ஒளிந்துகளான்னு பார்த்தாலும் அங்கேயும் என் தேவனை சந்திக்க வருகிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. மனுஷன் தான் விலகுகிறான், ஒளிந்து கொள்ளுகிறான், தெய்வம் வேணான்றான். நீங்க எப்படி? ஆர் யூ ஹைடிங் ஃப்ரம் காட்? தேவனை விட்டு ஒளியிறீங்களா? ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த நான், அந்த வேளையில ஒரு மகள் ஒருவள் வந்திருந்தாள். அவள் பேர் பியோலா. ஆண்டவர் அவள் பேரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஸ்டேஜில் இருந்து. தேவன் கடைசி பிரசங்கம் முடித்து, பியோலா பியோலா நீ எங்க இருக்கிறாய், தேவன் உன்னோடு பேசுகிறார் என்று அந்த பேரை சொல்லி ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து அழைத்து கொண்டே இருக்கிறார். அவள் காணவே இல்லை. எல்லாரும் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை போல இருக்கு, பாஸ்டர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் என்று. கூட்டம் முடிந்தது. முடிந்த உடனே எல்லாரும் தனிப்பட்ட விதமாக ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் அந்த தனி ஜெபத்தில் வந்து சொன்னாள், பாஸ்டர் நான் தான் அந்த பியோலா. ஏனம்மா முதல்ல கூப்பிட்டப்போ வர இல்லை? அவள் சொன்னாள், பாஸ்டர் ஆண்டவர் என் பேரை கூப்பிட்டாரு, நான் செஞ்சதெல்லாம் சொல்லிடுவாரோ என்ற பயத்திலே நான் ஓடி போய் ஒழிஞ்சிட்டேன் பாஸ்டர். இந்த தேவன் என்ன நான் ஒழிஞ்சாலும் என்னை மறுபடியும் 3 முறை கூப்பிடுறாரு, பியோலா பியோலா பியோலான்னு. இந்த தேவனை விட்டு நான் எங்கே ஓடுவேன் பாஸ்டர்? அதான் நேராக வந்து உங்களோட சரண்டர் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? ஓடி ஒளிந்தாலும் அவர் உங்கள் மீது நினைவாகவே இருக்கிறார். அப்படியே கையை உயர்த்துவீங்களா? என் நினைவாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்றவரே, என் நினைப்பாவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரவிலும் என்ன நினைக்கிறீங்க, பகலிலும் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தேவன் உங்களை நினைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் தேவன் உங்களை நினைக்கிறவர். மனுஷன் உன்னை மறந்திருக்கலாம் பிரதர், மனுஷர்கள் உங்களை மறந்திருக்கலாம் சிஸ்டர், உங்களை தேவன் மறக்கவில்லை.
என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. கை அப்படியே உயர்த்தி, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. கையை உயர்த்தி ஆமென் ஆமென். அவரோடு உங்களை ஐக்கியமாயிருக்க அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மனிதன் ஒளியக்கூடாது, அவரை தேடி அவருக்கு முன்னே ஓட வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? பாவம் செய்ததுனால கூனி குறுகிட்டு இருக்கீங்களா? நான் தப்பு செஞ்சிட்டேன், அதனால அவரை தேட எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. பாவம் செஞ்சிட்டேன், அவர் முகத்தை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குன்றீங்களா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், உங்கள் தேவனை தேடுங்க. அவர் மன்னிக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம், அவர் தெய்வம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் கூட வாசித்து பார்த்தால் இந்த மனிதன் எவ்வளவு பொல்லாப்பு நிறைந்தவன் என்பதை ஞானி சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். தொடர்ந்து வாசித்து முடியுங்கள். இதை மாத்திரம் கண்டேன். அருமையானவர்களே, சாலமோன் ஞானி சொல்றாரு, மனுஷனை நான் செம்மையாதான் படைச்சேன், சிருஷ்டித்தேன். நான் குறைவில்லாம தான் மனிதனை சிருஷ்டித்தேன். ஆனால் இந்த மனிதனோ தன்னுடைய வாழ்க்கையில அழிவதற்கு என்னெல்லாம் தேட முடியுமோ, உபாய தந்திரங்கள் எல்லாம் தேட முடியுமோ தேடி தன்னையே அழித்துக் கொள்கிறான். எவ்வளோ மோசமான ஒரு மனிதனை பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் இந்த மனிதனை மீண்டும் தன்னோடு கூட ஐக்கியமாக்கி அவனை மறுபடியுமாய் உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தி வைக்க இந்த இயேசு சிலுவையிலே மரித்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அறிக்கையிட போறீங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்காக சிலுவையிலே இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் தரத்தை உயர்த்த. மீண்டும் அழகாய் சொல்லுங்க, என் தரத்தை உயர்த்த இயேசு சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.